இப்போ வந்து ஒரு பப்பாளி இலை உத்த இலை அணிட்டு வந்திருக்கேன். இது வந்து விஷ காய்ச்சலுக்கு இதை போடலாம். இப்போ வந்து காய்ச்சல் டைம் இதை போல் சிறுசாக கட் பண்ணிடுறேன். நரம்பு இருக்குல்ல, ஊடையில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு இது பிச்சு போட்டேன். இது கூட வந்து சுக்கு, மிளகு, சீரகம், பூண்டு இதை தட்டி எடுத்துடுறேன். சுக்கு மிளகெல்லாம் பவுட்ரு பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இது கூட 2 துளசி இலையும் ஒரு ஓமவல்லி இலை 3 இலை எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து போட்டுருவேன். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது கிருமி நாசினி ஒழிக்கக்கூடியது. காய்ச்சல் வந்தால் வீட்டிலேயே கஷாயம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. காய்ச்சல் 3 பொழுது கொடுக்கணும். இது கொடுத்தாலும் இப்போ கொடுத்தோம்னா இப்போ வந்து சாயந்தர நேரம், இப்போ ஒன்று கொடுக்கணும், காலையில் கொடுக்கும், மறுநாள் நைட்டு 3 ட்ரிப் குடிக்கணும். எப்போ குடித்தாலும் காய்ச்சல் நின்னாலும் 3 ட்ரிப் கொடுக்கணும். கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டி நம்ம எடுத்து குடிச்சிடலாம். கஷாயத்தை நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ 2 பேருக்கு குழந்தைகளுக்கு பேத்தி மாதிரி கொடுக்க போகிறேன். தேன் மட்டும் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், சாதாரணமாக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். நான் தேன் விடாமல் சாதாரணமாகவே இப்போ கொடுக்க போகிறேன்.